திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட தங்கானூர் பகுதியில் நியாய விலைக் கடை அமைத்து தரக்கோரி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். தங்கானூர் பகுதி மக்கள் சிறுவனூர் கண்டிகை பகுதியில் உள்ள நியாய விலைக் கடைக்கு செல்ல வேண்டியுள்ளதால் ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கு பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த ஆண்டு அதே பகுதியில் நியாய விலைக் கடை கட்டும் பணிகளை ஆரம்பித்த விடியாத திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகம் பின்னர் அந்த கட்டிடத்தை நூலகமாக மாற்றி வழக்கம் போல் மக்களை வஞ்சித்துவிட்டது. எனவே விடியா திமுக அரசு தங்கள் பகுதியில் நியாய விலைக் கடையை அமைக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரியில் 62.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மணிகளை தரையில் கொட்டி வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை பார்த்து வேதனையுற்ற விவசாயிகள் தற்போது நெல்லை விற்பனை செய்வதற்கு எடுத்து வருவதில் தயக்கம் காட்டி வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் கொள்முதல் நிலைய தரைத்தளத்தை சிமெண்ட் தரைத்தளமாக மாற்றித்தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஆதிவரகநல்லூர் பகுதியில் நடைபெற்று வரும் சாலை விரிவாக்க பணிகளுக்காக நடு ரோட்டில் மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டதால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பீமுட்லூர் புவனகிரி நெடுஞ்சாலையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாமல் நின்றதால் வாகன ஓட்டிகள் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பொதுமக்களின் சிரமத்தை குறைக்க இதுபோன்ற பணிகளை முறையான திட்டமிடலுடன் இரவு நேரங்களில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் தை தெப்ப உற்சவ திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 6ஆம் நாளில் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளி வாத்திய முழக்கங்கள் மற்றும் வான வேடிக்கையுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தைப்பூசத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் பயணியர் நிழற்குடை இல்லாததால் பயணிகள் வெயிலிலும் மழையிலும் மணிக்கணக்காக காத்திருக்கும் அவலம் நிலவுகிறது. சோழவந்தான் பேரூராட்சியில் 30,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் அங்குள்ள 10ற்கும் மேற்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் நிழற்குடைகள் இல்லாமல் உள்ளன. இதனால் மழை வெயில் காலங்களில் பல்வேறு சிரமங்களை சந்திக்கும் பொதுமக்கள் விடிய அரசின் பேரூராட்சி நிர்வாகம் இதில் தலையிட்டு நிழற்குடை இல்லாத பேருந்து நிறுத்தங்களில் நிழற்குடை அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாக தண்ணீர் சாலையில் வீணாக செல்லும் அவல நிலை நீடிக்கிறது. சோழவந்தானில் உள்ள ரயில்வே ஃபீடர் ரோடு பகுதியில் ரயில்வே மேம்பாலம் இறங்கும் இடத்தில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல மாதங்களாக குடிநீர் சாலையில் வீணாக செல்கிறது. இதுகுறித்து பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதிவாசிகள் கூறுகின்றனர். பல மாதங்களாக வீணாகும் குடிநீரை பாதுகாக்க குழாய் உடைப்பை சரி செய்ய வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் விடிய அரசின் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் உள்ள நவீன கழிவறையின் அவல நிலையால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் தினசரி நூற்றுக்கணக்கான சன்மார்க்க அன்பர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். ஆனால் இந்த வளாகத்தில் உள்ள நவீன கழிவறை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இடத்தில் நோய் தொற்றும் அபாயம் இருப்பதால் விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.